பன்னிரு ஆழ்வார்கள் வரிசையில் ஐந்தாவது வரக்கூடியவர் நம்மாழ்வார். இன்று நாம் நம்மாழ்வார் பற்றிய சில செய்திகளை அறிந்து கொள்வோம். இவர் பாண்டிய நாட்டில் தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கும் திருக்குருகூர் என்ற திவ்ய தேசத்திலே பிறந்தவர். இவருடைய சிறப்புகளை எல்லாம் இறைவனே வாரி வழங்கியிருந்தார். அவருக்கு வேண்டிய கல்வி, கேள்விகள், சாஸ்திர ஞானங்கள் அனைத்தையுமே இறைவனே கொடுத்திருந்தார். இவர் சேனை முதலியாரின் அம்சமாக தோன்றியவர் என்று போற்றப்படுகின்றார். பொதுவாக வைணவத்திலே திருமால், திருமகள், சேனை முதலியார் இந்த 3 பேரும் ஆச்சாரியர்கள் வரிசையிலே முதல் 3 பேராக வருகின்றார்கள். இவர்கள் 3 பேருமே பூலோகத்தில் இருப்பவர்கள் அல்ல, வைகுண்டவாசிகளாக காட்டப்படுகின்றார்கள். அதனால நம்மாழ்வார்தான் முதலாவது வைணவ ஆச்சாரியராக போற்றப்படக்கூடிய பெருமைக்கு உரியவர். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று தனி சிறப்பும் அவருக்கு உண்டு. 4 வேதங்களையும் 4 பகுதிகளாக 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற செய்தவர். இவர் இறைவனுடைய திருவருளால் பிறந்தவர் என்ற காரணத்தாலே தாய் தந்தையரிடத்திலிருந்து எந்தவித ஒரு உதவியையும் நாடி சிறு பச்சிளங்குழந்தை என்ற நிலையிலே இல்லாமல் ஒரு புளிய மரத்தடியிலேயே வாழ்ந்து வந்தார். அன்ன ஆகாரம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தார். அப்படி இருந்தவரை சுற்றி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துப்படி ஜடம் என்ற வாயு இருந்தது. அந்த ஜடம்ன்ற வாயு தான் நம்மை கீழ்நிலைக்கு இழுத்து செல்லக்கூடியது. இவர் அந்த பிறவி பந்த சுழலை எல்லாம் தாண்டி சடம் என்ற அந்த கீழான வாயுவையும் தாண்டியதனால் ஜடகோபர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் என்று சொல்லப்படுகின்றார். மதுரகவி ஆழ்வார் இவருடைய தலைமை சிஷ்யராக இருந்தவர். அவர் தேவு மற்ற அறியேன் என்ற ஒரே ஒரு பதிகம் மட்டும் வைணவர்கள் சொல்லும்பொழுது பாசுரம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு பகுதி மட்டும் பாடியிருக்கின்றார். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே தன்னுடைய தெய்வமாக, தன்னுடைய குருவாக, தனக்கு உரிய அனைத்துமாக வைத்து போற்றியவர். அதனால தான் தேவு மற்ற அறியேன் என்ற தொடரை கையாண்டிருக்கின்றார். அவருடைய பாடல்கள் அனைத்துமே இறைவன் எப்படியெல்லாம் கோயில் கொண்டு இருக்கின்றான் என்பதை வர்ணிப்பதாக அமைந்திருக்கிறது. இட்ட கால் இட்ட கையளாயிருக்கும், எழுந்து வாய் மயங்கும், கைகூப்பும், கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும், கடல்வண்ணா கடியை கான் என்னும், பட்டவாய் நேமி வலம் கையா என்னும், வந்திடாய் என்று என்றே மயங்கும், இட்டனே செழுநீர் திரு அரங்கத்தாய், இவள் திறந்து என் சிந்தி தாயே. என்னுடைய மகள் திருமாலை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாள். திருவரங்கத்தில் இருக்கிற எம்பெருமானே, இவளை சரி செய்ய நீயே வர வேண்டும் என்று பாடக்கூடிய பாசுரமாக இந்த தாய் பாசுரம் அமைந்திருக்கின்றது. நம்மாழ்வார் புளிய மரத்தடியில் இருந்த பொழுது
அவரிடத்துல வந்து பலரும் பல கேள்விகள் கேட்டார்கள். ஆனால் எதையுமே அவர் வாய் திறந்து பதில் சொல்லவில்லை. நம்மாழ்வாரை முதலில் துதித்து விட்டுதான் வைணவ இலக்கியங்கள் எழுத ஆரம்பிக்கக்கூடியவர்கள். எப்படி பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு பிள்ளையார் காப்பு செய்யுள் எழுதி நூல் ஆரம்பிக்கின்ற பழக்கம் இருக்கிறதோ, அதுபோல வைணவ ஆச்சாரியர்களில் முதலாவதாக போற்றக்கூடிய நம்மாழ்வாரை துதித்து விட்டுதான் பாடல்கள் இயற்றுகின்ற பழக்கம் வைணவர்கள் மத்தியிலே இருக்கின்றது. தாமிரபரணி ஆற்றங்கரையிலே வடகரையிலே ஒரு யோகியார் இருந்தார். அவர் ஒரு நாயை உடன் வைத்திருந்தார். அது அங்கங்கே போய் உணவு சாப்பிட்டு விட்டு இவரிடத்துல எப்பொழுதும் ஓய்வாக படுத்து கிடக்கும். அந்த நாய் ஒரு சமயம் காவிரி பகுதியை தாண்டி தாமிரபரணி ஆற்றங்கரையிலே நீந்தி சென்று அக்கறைக்கு போய் ஆழ்வார் திருநகரியிலே வைணவ ஆச்சாரியர்கள் பெரியவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே சென்று அவர்கள் சாப்பிட்டு எஞ்சி இருக்கக்கூடிய எச்சிலை உண்டு வரும். ஒரு நாள் அப்படி அது போயிருந்த பொழுது ஆறு கரை புரண்டு ஓட ஆரம்பிக்கின்றது. நாய் எப்படியோ அதிலே தத்தளித்து கரை வந்து சேருகின்றது. ஆனால் அளவுக்கு அதிகமாக நீரை அது அறிந்து விட்டதால் அதனுடைய வயிறு எல்லாம் வீங்கி போய்விட்டது. கண்கள் விழி புதுங்கி போயிருக்கின்றன. அது வந்து சேர்ந்தாலும் கூட இவர் அந்த யோகி தன்னுடைய பாதுகாப்பிலே இருந்து வளர்ந்து வந்து இந்த நாயை பார்க்க வேண்டும் என்று விரைவாக செல்லுகின்றார். அந்த சமயத்தில் நாயின் உயிர் பிரிந்து அதன் கபாலம் வழியாக நேரே திருவைகுண்டத்திற்கு ஒரு ஒளி பிழம்பாக செல்வதை காண்கின்றார். அப்போ இவருக்கு மனதிலே தோன்றுகின்றது, நம்மாழ்வார் போன்ற ஆச்சாரியர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் திருநகரி பகுதிக்கு போய் அவர்களுடைய எச்சிலை உண்டதால் உனக்கு முக்தி பேரே கிடைத்திருக்கின்றது, வீடு பேரே அருளக்கூடிய அளவிற்கு அந்த உச்சிஷ்டத்திற்கே ஆற்றல் உண்டு என்றால் உன்னுடைய அந்த கொடுப்பினை நீ செய்த பெரும் பாக்கியம் எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும். உன்னோடு இருந்த எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதா என்று ஒரு பாடல் பாடியிருக்கின்றார். வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ. அந்த நாயை வளர்த்த பேய் போல இருக்கின்ற எனக்கும் பரமபத பதவியை அளித்தால் உனக்கு என்ன குறைந்தா போய்விடும். பெருமான் மகுடம் சாய்க்கும் படிக்கு கவி சொல்லு ஞான தமிழ் கடலே. ஞான தமிழ் கடலாக இருக்கின்ற நம்மாழ்வாரே, நாய்க்கே பரமபதத்தை அளித்த உங்களால் இந்த பேயனுக்கும் பரமபதத்தை அளிக்க முடியாதா என்று மனம் முருகி பாடியதாக ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு சமயம் மதுரை தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த சில புலவர்களுக்கும் மதுர கவி ஆழ்வாருக்கும் வாக்குவாதம் எழுந்தபோது நம்மாழ்வார் எழுதிய ஒரு சிறு பாடலுக்கு மட்டும் சங்கப்பலகை இடம் தந்து மற்றவர்களையெல்லாம் கீழே தள்ளிய ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்று இருக்கின்றது. மகாகவி என்று போற்றக்கூடிய கம்பர் இராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ய வரும்பொழுது இறைவனே கூறியதாக
ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது. முதலில் என்னுடைய பக்தனின் சிறப்பை பாடிவிட்டு அதன் பின்னாலே இந்த ராமாயண கதையை அரங்கேற்றம் செய்தால் மட்டுமே எனக்கு மனம் திருப்தியாக இருக்கும், அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னதனால ஷடகோபர் திரு அந்தாதி என்ற நூலை கம்பர் இயற்றி அரங்கேற்றம் செய்துவிட்டு அதன் பின்னாலே கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் என்று இப்படி நம்மாழ்வாருடைய பெருமைகளை பல பல நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நாளை தொடர்ந்து அடுத்த ஆழ்வாரின் சிறப்புகளை காணலாம். நன்றி, வணக்கம்.